வணக்கம். நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல क्वेश्चन நம்பர் 12ல சால்வ் பண்ண போறோம். क्वेश्चनல கேட்டிருக்காங்க the function t which maps temperature in Celsius into temperature in Fahrenheit f is defined by t of c equal to f where f is equal to 9/5 c plus 32. Find subdivision 1 t of 0, subdivision 2 t of 28, subdivision 3 t of minus 10, subdivision 4 the value of c when t of c equal to 212, subdivision 5 the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. இந்த சம் வந்து before teaching the sum நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த செல்சியஸுக்கும் ஃபேரன்ஹைட்டுக்கும் பேசிக் கான்செப்ட் என்ன, ஏன்னா டெய்லி லைஃப்பில் நம்ம வந்து இது வந்து கோ த்ரூ பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஐ ஜஸ்ட் டீச் யூ தி பேசிக் கான்செப்ட் ஆஃப் செல்சியஸ் அண்ட் ஃபேரன்ஹைட், அதுக்கப்புறமா ஐ டீச் யூ தி சம். ஸோ பேசிக் கான்செப்ட், ஒரு குழந்தைக்கு ஜுரம் வந்திருக்கு, நம்ம வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறோம். டாக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தெர்மாமீட்டரில் மெஷர் பண்ணுறாரு என்ன டெம்பரேச்சர் சொல்லிட்டு. ஸோ டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா 100 டிகிரி ஃபேரன்ஹைட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம மெஷர் பண்ணுற டெம்பரேச்சருடைய ஸ்கேல் வந்து ஃபேரன்ஹைட் ஸ்கேல். ஓகேம்மா, 100 டிகிரி ஃபேரன்ஹைட், அப்போ ஜுரம் இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இப்போது சுடு தண்ணி, அது வந்து when it is பாயிலிங்கு, யாரையாவது கேளுங்களேன் டெம்பரேச்சர் என்ன இருக்கும், பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னதுமா, நம்ம மெஷர் பண்ணுற ஸ்கேல் வந்து செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ். இப்போது 100 டிகிரி ஃபேரன்ஹைட்னா ஜுரம் இருக்குதுன்னு அர்த்தம், 100 டிகிரி செல்சியஸ்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ரெண்டுமே வந்து ஒன்று கிடையாது, ரெண்டும் வேறு வேறு ஸ்கேலில் இருக்குது. கரெக்டாம்மா? இப்போ நான் வந்து இங்கே போடுறேன் பாருங்கள், 100 டிகிரி ஃபேரன்ஹைட்னா 37.7 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ்னா 212 டிகிரி ஃபேரன்ஹைட். இப்போ புரியுதாம்மா? நம்ம நினச்சிட்டு இருப்போம், அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க உடம்பு கொதிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி 100 டிகிரி ஃபேரன்ஹைட்னா 37.7 டிகிரி செல்சியஸ் தான். 100 டிகிரி செல்சியஸ்னா 212 டிகிரி ஃபேரன்ஹைட். இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. f is equal to 9/5 c plus 32. So how to convert Fahrenheit into Celsius and how to convert Celsius into Fahrenheit தான் இந்த ப்ராப்ளமே. புரியுதாம்மா? ஸோ இது வந்து பேசிக் கான்செப்ட்டு. திருப்பியும் பாருங்கள், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸோட டெம்பரேச்சர் கேட்டிங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் சொல்லுவோம். ஓகேம்மா? தண்ணியோடைய பாயிலிங் பாயிண்ட் என்னதுமா, 100 டிகிரி செல்சியஸ். இப்போது if I change into Fahrenheit na 0 degree Celsius is equal to 32 degree Fahrenheit, 100 degree Celsius is equal to 212 degree Fahrenheit. எப்படி வருதுன்னா கன்வர்ஷன் ஆஃப் செல்சியஸ் டு ஃபேரன்ஹைட் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, ஃபங்க்ஷன் தெரியும் நம்மளுக்கு. f is equal to 9/5 c plus 32. இப்போ c equal to 0 degree செல்சியஸ்னா, ஓகேம்மா, டெம்பரேச்சர் ஐ எம் கிவிங் இன் செல்சியஸ் ஸ்கேல். அப்போது 0 டிகிரி செல்சியஸ்னா f is equal to 9/5 into 0 plus 32. 9/5 into 0 என்னது 0, 0 plus 32 நம்ம 32. அப்போது 0 டிகிரி செல்சியஸ் is equal to 32 டிகிரி ஃபேரன்ஹைட். அதே மாதிரி if temperature is given in Celsius 100 டிகிரி செல்சியஸ்னா f is equal to 9/5 into 100 plus 32 equal to 212 Fahrenheit. ஸோ இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு we can convert Celsius to Fahrenheit, Fahrenheit to Celsius. இது வந்து பேசிக் கான்செப்ட், இதுக்கும் உங்கள் சம்முக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஃப்யூச்சரில் இனிமேல் நீங்கள் எங்கே போனாலும் சரி செல்சியஸ்னால் என்ன ஃபேரன்ஹைட்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைனா அட்லீஸ்ட் மஸ்ட் நோ ஹவு டு கன்வெர்ட் செல்சியஸ் டு ஃபேரன்ஹைட். ஓகேம்மா? இப்போ சம் பாருங்கள், given t of c equal to f where f is equal to 9/5 c plus 32. சப்டிவிஷன் 1ல we have to find t of 0 இல்லையா. ஸோ நம்மளுக்கு தெரியுங்க t of c equal to f, t of c is equal to 9/5 c plus 32, t of 0 is equal to 9/5 into 0 plus 32. எங்கெல்லாம் c இருக்கோ அங்கெல்லாம் 0வால் ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ t of 0 is equal to 9/5 into 0 plus 32. ஸோ t of 0 is equal to 0 plus 32 equal to 32. அப்போ ஆன்சர் என்னம்மா, சப்டிவிஷன் 1க்கு 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 32 டிகிரி ஃபேரன்ஹைட் த ஆன்சர். சப்டிவிஷன் 2 இப்போது t of 28.
நம்மளுக்கு தெரியும் T of C equal to F, where F is equal to 9 by 5 C plus 32. T of C equal to F, T of C equal to F என்னதுமா இங்க 9 by 5 C plus 32. T of 28 is equal to 9 by 5 into 28 plus 32. எங்கெல்லாம் வந்து C இருக்கோ அங்கெல்லாம் வந்து replace by 28. அப்போ T of 28 is equal to 9 by 5 into 28 plus 32. இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா 9 into 28 is equal to 252 by 5 plus 32. T of 28 is equal to 252 by 5 is equal to 50.4. 50.4 plus 32 is equal to 82.4. அப்போ answer பாருங்க 28 degree Celsius is equal to 82.4 degree Fahrenheit. இது answer for subdivision number 2. Now we will find the value of T of minus 10. திருப்பியும் T of C equal to F, where F is equal to 9 by 5 C plus 32. T of C equal to F, T of C equal to F is equal to 9 by 5 C plus 32 இல்லையா? அப்போ T of C is equal to 9 by 5 C plus 32. இப்போ T of minus 10 equal to 9 by 5 into minus 10 plus 32. எங்கெல்லாம் C இருக்கோ replace by minus 10. அப்போ 9 by 5 into minus 10 plus 32 equal to 9 into minus 10 is equal to minus 90. Minus 90 by 5 plus 32. அப்போ T of minus 10 is equal to minus 90 by 5 is minus 18 plus 32 equal to 14. அப்போ minus 10 degree Celsius is equal to 14 degree Fahrenheit. ஓகேமா? Answer for subdivision number 3. Next, the value of C when T of C equal to 212. In the case la pathina, they have given the value in Fahrenheit scale. We must find the value in Celsius scale. Okay ma? திருப்பியும் சொல்றேன் T of C equal to F, where F is equal to 9 by 5 C plus 32. T of C is equal to 9 by 5 C plus 32. இப்போ T of C equal to F இல்லையா? அப்போ T of C என்னதுமா 212. left hand side la T of C equal to F na it is equal to 212 equal to 9 by 5 C plus 32. 9 by 5 C ஒரே பக்கத்துல வெச்சிக்கிட்டு I just change the side of 32. 32 வந்து if it changes the side from right hand side to left hand side becomes negative இல்லையா minus 32. அப்போ 212 minus 32. அப்போ C is equal to 212 minus 32 into 5 by 9. If I go for cross multiplication, 5 வந்து becomes numerator, 9 becomes denominator, equal to 212 minus 32 is equal to 180. 180 into 5 by 9. 9 யும் 180 யும் நம்ம கட் பண்ணாக்கா it becomes 20 இல்லையா? 20 into 5 is equal to 100. அப்போ ஆன்சர் பாருங்க 100 degree Celsius is equal to 212 degree Fahrenheit. ஓகேமா? ஆன்சர் for subdivision 4. இங்க வந்து they have given the value in Fahrenheit scale. We have found the value in Celsius scale. Okay ma? 100 degree Celsius is equal to 212 degree Fahrenheit. Last, subdivision 5. The temperature when the Celsius scale is equal to the Fahrenheit scale, or Celsius value is equal to the Fahrenheit value. Okay ma? T of C equal to F, where F is equal to 9 by 5 C plus 32. இங்க என்ன கொடுத்திருக்கு? Degree Celsius value is equal to degree Fahrenheit value. C equal to F. இப்போ F is equal to 9 by 5 C plus 32 நமக்கு தெரியும் இல்லையா? கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. F is equal to C. இப்போதான் கொடுத்திருக்கோம் இல்லையா? subdivision 5 ல. அப்போ F equal to C னா left side ல பாருங்க. C equal to 9 by 5 C plus 32. அப்போ 9 by 5 C minus C equal to minus 32. I am just changing the sides. 9 by 5 C அப்படியே வெச்சிக்கிட்டு if I change the side of C to other side na it becomes minus C. 32 வந்து 32 வந்து if I change the side becomes minus 32. Okay ma? இப்போ புது equation பாருங்க 9 by 5 C minus C equal to minus 32. 9 minus 5 by 5 C. If I take the LCM then I go for the solution, it is 9 minus 5 by 5 C equal to minus 32. So திருப்பி எழுதுறேன் நான் 9 minus 5 by 5 C equal to minus 32. 9 minus 5 is 4 இல்லையா? 4 by 5 C equal to minus 32.
4C equal to, if I cross multiply, 5 into minus 32 is minus 160. அப்போ C is equal to minus 160 by 4. If I cross multiply, 4C na multiplication இருக்கு இல்லையா, if I just change the side, it becomes what? Division இல்லையா, அப்போ minus 160 by 4. அப்போ C is equal to minus 160 by 4 equal to minus 40. இப்போ ஆன்சர் பாருங்க, minus 40 degree Celsius is equal to minus 40 degree Fahrenheit. ஓகேமா, the temperature at which degree Celsius value is equal to degree Fahrenheit value. Minus 40 degree Celsius is equal to minus 40 degree Fahrenheit. இது ஆன்சர். இப்போ சொல்யூஷன் பாருங்க, minus 40 degree Celsius is equal to minus 40 degree Fahrenheit, minus 10 degree Celsius is equal to 14 degree Fahrenheit, 0 degree Celsius is equal to 32 degree Fahrenheit, 28 degree Celsius is equal to 82.4 degree Fahrenheit, 100 degree Celsius is equal to 212 degree Fahrenheit. The answer. Thank you. Watch next video, exercise 1.5, question number 1, page number 32.